ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியம் பிராங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் கஷ்டப்பட்டு நாங்கள் 30 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பண்ணியுமே இதில் ஆடியோ வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ண வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகிருந்த ஒரிஜினல் ஆடியோவை என்ஹான்ஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணிடுறோம். அண்ட் இந்த வீடியோ வேறு லெவல் ஃபன்னாக வந்திருக்கு. முக்கியமாக ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எட்டிட்டு பாத்துட்டு இருக்க? கதை சாப்பிட்டு கொசு நிறைய வருங்க. என்னடா ஹலோ. ஆமாம்மா, குருஜிக்கிட்ட தான் பேசணும். இல்லை, நீ வரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியா? சரி சரி சரி. ஏன்னா 6:30 மணி ஆயிடுச்சு சார். 6:30 மணிக்கெல்லாம் எங்களை இன்ஃபார்ம் சொன்னாரு. அப்படியா? ஓகே 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 ஓகே. ஆ சரி சரி வாங்க. A few moments later. சரியா? I'm done. குருஜி குருஜி இதான் ஹால். பக்கெட் தண்ணி எடுத்துக்கோமா. போதுமையாது வீட்டுல தொடர்ந்து தப்பு தப்பா நடந்துட்டு இருக்குல்ல. அதனால சரி ஜோசியம் பார்க்கலாம் என் சாமியாரை வச்சிருக்கேன். ஒரு கும்பகோணத்துல இருந்து வந்துட்டு குஞ்சிதாபுரம் மடிக்கலாம்.
எனக்கு ஆன்லைன் வந்து ஒரு பழக்கமா இதெல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவர் எங்களுக்கு 6 மணிக்கு தான் காசு கொடுத்தாரு. இது துபாயில் இருந்தாரு, நாங்களா ஃப்ளைட் வச்சு இங்கே வந்துட்டாரு. விளக்கு வெத்தலை பார்த்து பழம் கேட்குற மவுது இருக்கு. பண்றேன் சரி ஓகே, விளக்கு அம்மா மட்டும் எடுத்து வாங்க சீக்கிரம். அடிக்கிறது ஏதாவது சாப்பிடுறாங்களான்னு கேட்டு சொல்லிருக்கா. சாரிம்மா, பழக்க தோசையில் வச்சு சாரிங்க சரிங்க. தண்ணி எடுத்துட்டு சொன்னேன். எங்கம்மா தண்ணி எடுத்துருமா, போயிட்டு வாங்க சீக்கிரம். அதை எடுத்து வைக்கவா? ஐயா குடிச்சு எழுந்திருக்காருன்னா அவர் காலம் அறிவிக்கிறேன். அதெல்லாம் பார்க்க ஓகே ஓகே. இல்லை அவர்களும் சொல்ல, நான் தள்ளி கொடுத்தேன். சாரி சாரி. ஒரு கோலத்தை சுற்றி பார்க்க கூடாது. இந்த பக்கம் பார்த்தா ஒரே பக்கம் கோரங்க. தம்பி இந்த பக்கம் நோக்காது. ஷூ ஐயா, ஷூ வெளியே விட்டு வந்துட்டேன். சாரி சாரி. இந்த வீட்டில் அமானுஷம் ஒன்று இருக்கு. என்ன சொல்றீங்க? 2 பேர் உயிருக்கும் பெரிய ஆபத்து இருக்கு. உயிருக்கு ஆபத்தா? ஆமா. அம்மா சக்தி இல்லம்மா, அது அம்மானுஷ சக்தி. அம்மான சக்தி என்னன்னு? அம்மான சக்தி. ஐயா சாரி. இல்ல சாமி, நீங்க நோத சக்தின்றீங்க, அதாவது என்ன சாமி? ஒரு கெட்ட ஆத்மா இந்த வீட்டில் இருக்குது. கெட்ட ஆத்மாவா? ஆமா. அதெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டாமா வரும். பேயுமா? பேயா? ஆமா. என்னப்பா? ஒரே வழிதான் இருக்கு. ஆமா ஐயா, கொஞ்சம் கடல் வரலாறு போயிடும் நினைக்கிறேன். சாரி சாரியா. என்ன சார் விஷயம் இருக்கு? கையை வேணா ஐயா, கையை கூட அதெல்லாம் பிடிக்காதுமா. குடிச்சு கேட்கிறாரு கொடுங்க. உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா ஐயா, நீங்க கை தட்டிங்க தானே கொடுத்தேன், இன்னும் கையை பிடிச்சிட்டு தப்புன்னு இப்படி சொல்றீங்க. ஆயுத்துல முடிய போகுது. சாமி அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. நடக்க போறத யாராலும் தடுக்க முடியாது சாமி.
ஜோசியம் பார்த்தது அவர் கணிச்சாருன்னா பிஸியா ஆகாது. உயிருக்கு ஆபத்துங்கிறாதான் சாமி ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி. செய்யறோம். சிக்கன் மட்டன்னா கூட சொல்லுங்க சாமி, செஞ்சிடறோம். சொல்லுங்க சாமி, அந்த பரிகாரம் நாங்க செய்யறோம். கால் கட்டு போடும். கால் கட்டுறா கையில இருக்கமா கட்டி போட்டுலாம். கால்ல கட்டி போடணுமா சாமி? கயிறு போடணுமா சாமி? அதுக்கப்புறம் கழுத்துக்கே போட வேண்டியது பரவாயில்லையா? சொல்றத ஒழுங்கா கேளுங்க. அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் இது எல்லாமே சரியாகும். கால் கட்டுனா என்ன சாமி? கயிறு போடணுமா? கால் கட்டுன்னு சொல்ற புரியல அவங்களுக்கு. கால் கட்டுனா என்னப்பா? கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருமா. கல்யாணமா? கல்யாணமா சாமி சொல்றீங்க? ஆமா சாமி இப்பதான் சாமி 22 வயசு ஆகுது. 2-3 வருஷம் ஆகட்டும் பண்ணலாம்னு இருக்கேன் சாமி. அதை பண்ணாதான் இவன் உயிருக்கு அஞ்சிருக்கும். இப்ப என்ன சாமி பண்ண? ஒரு 2-3 வருஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களா சாமி? சின்ன பையன் தானே சாமி, இன்னும் வேலை விட்டு எதுவும் போகல. அதான் கேட்டாரா? பொண்ணு கேட்கணும்னா ஒரு பொண்ணு இருந்தான். இவனுக்கு இன்னும் ஒரு வருஷத்துல கல்யாணம் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்து இருக்கு. உனக்கு உன் புள்ள வேணுமா இல்ல உயிரை வைக்கணுமா? அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. என் புள்ளதான் சாமி எனக்கு முக்கியம். ஒரு வேலை வெட்டிக்கு கூட போகல சாமி. இவன் வந்து ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போட்டும் சாமி. போனாங்கன்னா சாமி ஒரு பொண்ணு போய் கேட்டா கூட பொண்ணு கொடுப்பாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டான், பொண்ணே தேடி வரும். பொண்ணே தேடி வருமா? ஆமா. என்ன சொல்றீங்க? 22 வருஷமா எனக்கு தெரியாத பொண்ணு இன்னைக்கு மட்டும் எப்படி வரும்? கட்டிக்கு போற பொண்ணு நம்மளை சுத்திதான் இருக்குது. ஒரு முறை கூப்பிட்டு வந்தாரு போலமா. என்ன சாமியெல்லாம் இருக்காருல்ல. வீட்டுல அதிகமா இருக்குல்ல, அப்பப்போ ப்ரெஷர் போயிட்டு. சாரியா இந்த வீட்டோட வடக்கு திசையில அந்த சக்தி இருக்குது. வீட்டுல வடக்கு எங்கேயுமே தெரியாது. இந்த வடக்கு திசை எங்க போயிட்டு என்ன சொன்னீங்க? அந்த அமானுஷ சக்தி அங்கதான் இருக்குது. அமானுஷ சக்தியா? போயிட்டோமா? நான் சொல்றேன் சாமி. என்ன சாமி சொல்றீங்க? எங்க வீட்டுல எப்படி சாமி பேய் இருக்கும்? நம்பிக்கை இல்லை, நான் போய் பார்த்துட்டு வாங்க. அதான் சொல்றேன், போய் பார்த்துட்டு வாமா. போமா, வயதான் போமா. ஐயா சூர்யா. என்னம்மா? சூர்யா நீ வாப்பா. என்னம்மா? நீ வாப்பா. எவ்வளவு இருக்குப்பா? என்னது? ஹலோ யாருங்க நீங்க? நம்ம வீட்டுக்குள்ள என்னமா பண்றாங்க? வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. எனக்கு மட்டும் என்னமா தெரியும்? அப்பாவுக்கு போன் பண்றா. என்னன்னு கேட்டுக்கலாமா? இங்க வந்து கையை காணும். அங்க வர சொன்னாரு. ஓகே
ஐயா இந்த ஐயா இந்த பெரிய பாம்பு. ஐயா இடையில மட்டும் இருக்காது. ஐயோ எனக்கு அப்பா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அது அடிப்பட்டு தெரிஞ்ச ரேகை சொல்லுவாரு. அவருக்கு பயங்கர போறாரு. உன் வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. உங்களதான் சொல்றாருன்னு நினைக்கிறோமா? என்ன சாமி? உங்க பையனுக்கு 3 கல்யாணம் நடக்கும். சாமி அதையும் பிரச்சனை சொல்றீங்க, நல்ல விஷயம் தானே? சொல்றீங்க? ஆமா, அவனுக்கு 3 தாலி இருக்கு. இல்ல சாமி, நான் ஒண்ணு கட்டிங்க இங்க பாருங்க. சாமி நல்லா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. தான் சொல்றேன். 3 கல்யாணம் பண்ணும். இன்னொரு வேலைக்கு கூட போன 3 கல்யாணம் சொல்றீங்க சாமி. எந்த காலத்துல சாமி இருக்காங்க? ஒரு பொண்டாடி கட்டினாவே சாப்பாடு போடுறதுக்கு கஷ்டப்படலாம். சாமி கிட்ட என்ன பேசுறீங்க? ஐயா 3 பொண்ணு நான் எங்கேயா போய் கேட்டிருக்கேன். நீ போய் தேடலாம், அதுவே உங்க தேடி வரும். ஐயா இப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க, பார்த்தா உள்ள குட்டி சாத்தனை வந்துருச்சு. அது எப்படி வந்ததுன்னு தெரியல ஐயா. என்னய்யா எல்லாம் தேடி வரும்ன்றீங்க? எனக்கு அதை நினைச்சாதான் என் பயமா இருக்கு. ஆமா, இந்த 2வது பொண்ணும் நம்மளை சுத்தி தான் இருக்கு. 2வது பொண்ணும் நம்மளை சுத்தி இருக்கா? ஐயா எங்க இதே ஏரியாவே ஒரு பொண்ணு கூட பார்க்க மாதிரி இல்லை. நீங்க யாரு சொல்றீங்க? வேற ஏரியாவது சொல்றாரோ? சொல்றதே அது இப்ப நம்மளை பார்க்க வந்துட்டு இருக்கு. நம்மள பார்க்க வந்துட்டு இருக்கா? ஆமா. என்னதான் சொல்றாரு? தாத்தா கோயில் சொல்லுவாரோ? டிவிப்பா. ஏய் உட்காரா அதுதானா இது? பார்த்துட்டு வாடா. அது நம்மளை நெருங்கி வந்துட்டு இருக்கு. நெருங்கி வந்துட்டு இருக்கா? மம்மியா அமைதியா? அது பக்கத்துலதான் இருக்கு. பக்கத்துல அது பையன். ஆமா. என்னதான் போறோம்? சாமி இருக்குது. நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கணும். நான் யார் கல்யாணம் பண்றது? புரியல சார் நீங்க சொல்றது. அந்த 2வது உடனே இவன் தான். பொம்பளை பிள்ளையதான் ஆம்பளை பையன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீங்க என்ன பையனை போய் பையனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க சாமி? அதுதான் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. ஐயா 3 கல்யாணம் சொன்னாலும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? போய் இந்த மூஞ்ச கல்யாணம் பண்ண சொல்றீங்க. இதெல்லாம் 3 கிலோ இருக்கா இல்லையா? உனக்கு உயிர் வேணுமா வேணாம்? ஐயா அதுக்குன்னு இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணணும். சரியா ஆமாம்மா இருமா. சாப்பிடுறதுக்காக சல்மான் காரா நிறைய இருந்தான். ஐயா நீங்க வேற எதனா புதுசா யோசிச்சு சொல்லுங்க ஐயா. இவனெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது ஐயா. இவன் கல்யாணம் பண்றத பாய மரத்துல ஊற்றி நான் செத்துருவேன். ஏய் நானே பண்ண மாட்டேன். நானே பண்ண மாட்டேன். தங்க இருமுறை. டேய் அவருக்கு கோல்டுடா. பாத்தியா பிக்ஸ் மாத்திர சாமி இவனுக்கு நேரம் சரியில்லைன்னு அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்க சாமி. நான் பரிகாரம் செய்யறேன். பரிகாரத்தை சொல்லியாச்சு. பண்ணா உயிர் தப்பிக்கும், இல்லையா அவன் செத்து போயிடுவோம். சாமி அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. வேற பரிகாரம் சொல்லுங்க சாமி. ஐயா அதுக்கு நான் செத்தே போறேன். இவனெல்லாம் கல்யாணம் நானே செத்துருவேன். அவன் கல்யாணம் பண்ணிட்டு டேய் என்னடா சாவ. இதுக்கப்புறம் அவங்க விருப்பம். ஐயா வேற என்ன சொல்லிட்டு போங்க ஐயா. சாமி 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 ஏதாவது மம்மி போட்டோ எடுங்க மம்மி. இருடா என் வழி தான் போகுதுன்னு சொல்றேன். என் வழி தான் போகுது. ப்ரோ ஏய் போடா அப்படி. பேட்டா சார் வெளில இருக்கு செத்துருக்கோம்.
சாமி கும்பிட்டு போயிட்டாரு. கால் தெரியும் ஆனா வீட்டுக்கு போயிருப்பாரு வயசான காலத்துல. சட்டையா போய் எங்க இல்ல எடுத்து போங்க. நான் வீட்டுக்கு போய் போங்க. நம்ம சாமி ஏதாவது சொல்லியா? போயிட்டார்ல இந்த நீரா அவன் சாமி சோழ போக இருக்கிறான் சொல்லி வச்சுருக்கேன். இவன் பண்றா இவன்ட்டு தேவையான வேலையெல்லாம் பண்றாங்க. என்னமா அடுத்து அடலாம் நடக்குது. அவர் இப்பதான் சொல்லிட்டு போனார் உயிருக்கு ஆபத்துன்னு. உடனே பார்த்தா காலில் சுட்டுருச்சுமா. உட்காருங்க. சும்மாவே இருக்க முடியாது. தேவையில்லாத வேலையெல்லாம் கேட்டா பாப்பேன். வேலை பார்த்தேன். பெரியவங்ககிட்ட யார்கிட்டயும் அம்மா இந்த மாதிரி சாமியார் நல்லா சொல்லுவாரா செய்வாரா அப்படின்னு பெரியவங்ககிட்ட கேட்கணுமா இல்லையா? எவ்வளவு அப்டேட்டடான சாமியார் தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்காரு. 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான். இன்ஸ்டால இருக்க கன்ஸ்டால இருக்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன தேவையில்லாம இங்கெல்லாம் கேட்காம ஒரு அப்பா அம்மாவெல்லாம் கேட்காம எதுவும் சாமியாரெல்லாம் வீட்டுக்கு வர வைக்கிறேன். அவர் என் வீட்டுக்கு தான் ஆபத்து சொல்றாரு. உங்களுக்கு என்ன? நீங்க ஜாலியா சொல்லிடுவீங்க. அது எருவ மாடே எனக்கு அக்கறை இருக்காது. நான் மெத்த பிடிக்க எனக்கு அதான் என்ன கல்யாணம் பண்ணுவீங்க? என்ன வேலை எடுத்து பாருங்க. அதான் கேட்காதான் சாமியார் தான் சொன்னாரு. இப்ப 3 கல்யாணம் பண்ண சொன்னார்ல, போய் கொண்டு வாங்க. அது கேட்ட முண்டம் பொண்ணு தூக்கி கொடுத்துருவாங்க. என்ன வேலை செய்யறான்னு கேட்க மாட்டாங்களா? அதுக்குன்னு இவனை கல்யாணம் பண்ணி சொல்றீங்க. அவன் தான் ரூல்ஸ் மாதிரி சொல்லிட்டு போறான் கேட்க பையன். ஆமா எதுக்கு கல்யாணம் பண்ண சொல்றீங்களா? கல்யாணம் பண்ணா உயிருக்கு ஆபத்தான். ஆனா உள்ள திடீர்னு வந்து ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி ஓடுது திடீர். வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்கன்னு தெரியல. இப்பெல்லாம் நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க சாமியார்லாம். நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அவரு வேர்ல்டு ஃபேமஸ் சாமியார்டா. இது யாரும் தெரியும்ல, கும்பகோணத்துல இருக்க குஞ்சிதாபாதம் அடிக்கல. தப்பா பேசாதடா. ஒரு சாமியார்டா. நித்யானந்தனா அவர் லெஜெண்ட்ரா. அவரு கீழே யாருமா சொல்லணும்? என் உயிருக்கு ஆபத்தா நான் தான் வெயிட் பண்ணோம். ஏதாவது பரிகாரம் சொன்னா பரவாயில்ல. 3 பொண்ணை கட்டணும் 2 பொண்ணை கட்டணும் அது ஒண்ணு போய் கட்டணும்ன்ற உள்ள வந்து எதுவும் ஆவி போகுது. நான் தெரிஞ்சது கேள்விப்பட்டது பரிகாரம் வந்து கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலுக்கு போனோம். நல்லாதானே இருக்கு பரிகாரம். உனக்கு என்ன பிரச்சனை? டவுட் ஆகுது. ஏன் மேல என்ன டவுட்டா இருக்கு? நான் என்னமா கூட்டு வந்து ஆள் செக் பண்ண மாதிரி பேசுறான் பாருங்களேன். இல்ல இப்ப நான் தெரியாம கேக்குறேன். கல்யாணம் வருவோம். கல்யாணம் அது இவ்வளவு சொல்றாங்க. இவனை விட்டுருமா? இவன் சொன்னா பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். நானே உங்க கல்யாணம் பண்ண போறேன். போட இல்ல நான் மட்டும் உள்ள இருந்து இப்ப எப்படி ஒரு பொண்ணு சொல்லுமா? ஏய் என்னமா நான் கூட்டு வந்து உள்ள உட்கார சொன்னது என்ன தோணுது? ஏய் அதெல்லாம் நீ பண்ற வேலைடா. நான் என்ன பண்ண போறேன்? நான் கல்யாணம் கட்டணும். என்கிட்ட சொல்லிட்டு இருக்க மம்மி லேஸ்ல குக்குரல் இருக்கு சத்தியா. வீட்டுல அடுத்தடுத்து தடங்கலாம் நடக்குதுமா. இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. காரை உடைக்கிறாங்க, பஞ்சர் ஆகுது. இப்ப பாருங்க ஒரு பொண்ணு அடுத்த செகண்டே காலில் சுட்டுருச்சு. பொப்பளம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன செய்ய டெய்லி நல்லா காலைல எழுந்து படுத்து மூஞ்சில கழுவிட்டு குளிச்சுட்டு கோயில போய் சுத்து, சாமியை போய் சுத்து. நான் டெய்லி காலேஜ் சுத்துறேனே. 3 கல்யாணம் இருக்கு. அட்மிஷன் தேடிட்டு சுத்திட்டு இருக்கோம்மா. போறது பொண்ணு பொண்ணு இந்த சாமியார் கார் வந்து நான் அந்த பக்கம் தான் வந்தா கார் நிற்கிறது. அப்ப ஆட்டோல வந்து ஆட்டோல வராது கார்ல வராம இப்ப அவங்க அங்க இருந்து என்னமோ சாமியார் சொல்றீங்க. அவங்களுக்கு எல்லாம் காசு நான் தான்
கொடுத்தேன் 15,000 ரூபாய்மா 1 hour காலேஜ் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்க தெரியுமா? 4 கோலம் போட்டு அது எழுதி வச்சுட்டு வந்துட்டோம். இறங்கிடலாமா பாக்கியா? என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் எனக்கு அம்மா நீங்க என்ன சொன்னீங்க? வேலை வெட்டி கூட போகல, இப்படி வேலை பார்க்கலாம்ல. வைத்தியமா போய் பிச்சை தெனாப்பு பண்ணி போகுது. நான் ஏதோ ஒரு பிசினஸ் டெவலப் பண்றேன், அது பேர் வைத்தியம்ன்றாங்க. வைத்தியம் தான் இருக்கு பாத்தியா? நீ கேளுடா சேர்ந்து என்ன திட்டீங்களா? வைத்தியம் போன்றீங்க போறாங்க திருப்பி வேலை பண்ணி தர நீ யார் அவத்தோட நான் தான் கொடுத்தேன். அவங்களை கேட்டேனா? என்ன நான் கொடுத்தேன்? என்ன கேட்டனா? என்ன கேட்க கொடுக்க வச்ச ரோட்ல நீ தான் கொடுத்த. ரோட்ல பார்த்து பண்ணிதானே? ரோட்ல எப்படி ஜோசியம் பார்க்க முடியும்? வீட்டுல தான் பார்க்க முடியும். அந்த உயிருக்கு அவத்து அவத்துறான் இவ்வளவு திமிர் சொல்றான் நாலு வார்த்தையா? இது தேவையா? ஃபர்ஸ்ட் வந்து உங்க அப்பாவுக்கு போன் பண்றேன். போன் பண்ணி சொன்னாதான் நீ அடங்குவேன். அப்பா கேட்டு அப்பா சொன்னாலும் நீ அடங்குவ. நானும் உனக்கு ரொம்ப எவ்வளவு போனா போதுன்னு விட்டுட்டேன். ஓ அப்பாவுக்கும் ஜோசியம் பார்க்க போறீங்களா? அப்பா அங்க ஜோசியம் பார்க்கறேன். அவங்க அப்பா வந்து கடற்படை சாப்பிட சொல்றேன். போன் போடுங்க. என்கிட்ட போன் இல்ல. இதெல்லாம் காசு இல்லடா. போன் போடுறேன். என் போன்ல ரீசார்ஜ் பண்ண முடிஞ்சிருச்சு. சரியா? சும்மா டென்ஷன் படுத்தாத என்ன. போன் போடுங்க அப்பாக்கு. அப்பா எல்லாம் இருக்கணும். அதான் போயிட்டாருல. அடுத்த மாதிரி பைத்தியக்காரங்க வந்தாலும் அந்த அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உயிர் காவதான்னு சொல்லிருக்காருமா. அவெல்லாம் எட்டி கிடைக்கும் ஆயிட போகுது. போத்தாரு மம்மி இது டீ போடு அமைஞ்சிடறோம். நானே டீ குடிக்கிறியா? அப்புறம் 4 பொண்ணு கேட்டு பாத்தியா? 6 பொண்ணு இல்லம்மா. டீ குடிக்கிற கேப்தான் 4 வேலையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். தேவையான வேலையை பார்த்துட்டு இருக்கியா? வைத்தியம் சாமியார் தேவையான வார்த்தையெல்லாம் அவர் பேசுறாரு. எதுக்கு சொல்ற நீ? அதுக்குன்னா ஒரு திருப்பூர் கூட்ட முடியும் சொல்லி கொடுக்குற முடியுமா? எதுக்கு சாமியார் பார்க்க சொல்லணும்? நானு என் நல்ல பார்த்தேன். நல்லவத்தை வந்து சொன்னா 5,000 வாங்கினா சொல்றியே. நல்லவத்தை சொன்னாரா? காசு வாங்கிட்டு நல்லது சொல்றதுக்கு நல்ல சாமியார் கிடையாது. காசு வாங்கிட்டு உண்மையை சொல்றதுக்கு தான் நல்ல சாமியார். உண்மையை சொல்றதுக்குன்னா இந்த வேலை சொல்லுவாங்க. அதுதான் நடக்கணும்னு இருக்கு போல. அதான் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் கேட்டேன். கல்யாணம் அவன் 3 கல்யாணத்திலே நிற்கிறான். 3 கல்யாணம் பண்ண உயிருக்கு அவன் ஒருக்கே போட முடியாது. நியாயம் பண்ற அவரை பற்றி நம்ம போயிடலாம். அப்படியெல்லாம் விட்டுறாருமா. 3 கல்யாணம் பார்த்துருமா சீக்கிரமா. ஒரு என்ன ஆத்மாவுக்கு அது வெளியே ஓடிச்சான். ஒரு பொண்ணுதானே ஓடிச்சு. ஆனா பின்ன அலெக்சாண்டர் குதிரை நான் என்ன சொல்றேன், அவாவி இருக்குன்னா யாருக்கும் தெரியாது. சாமி தெரியும். நாம இருக்குதானே வந்த அந்த பொண்ண உள்ள இருந்து. அதான் எனக்கு தெரியல. உள்ள இருந்து அந்த பொண்ணு நம்ம தான் இழுத்து வந்தோம். நான் தான் இழுத்து வந்தேன். நல்லா இருக்குமா? பாக்கல பிஞ்சு போயிடும். இப்போ ஆவினா சாமி தான் தெரியும். சாமியாருமா? நான் கேட்கிற கேள்வி என்ன சொன்னாரு? கேட்டீங்களா இல்ல காதுல என்னமா வச்சிருக்கீங்க? இல்லடா என்ன சொன்னாரு? நான் கல்யாணம் பண்ண போற 3 தான் அது ஒரு பொண்ணுன்னு சொன்னாரு. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஓட விட்டீங்க. இப்ப நான் எங்க போய் தேர்றது அந்த பொண்ணு? ரோட்ல பிடிக்கிறேன். என்ன ரோட்ல பிக்சர் எடுக்கிற பொண்ணு நினைச்சா? அது ஏதோ ஹை கிளாஸ் பிக்சர் போல. ஹை கிளாஸ் பொண்ணு இங்கதான் வேலை. எப்படி வீடு வந்துச்சு நான் கேட்டேன். நான் கேட்க புரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சுதானே? நம்ம நான் தான் இருக்கிறேன். புரிதல் ஆவினா யாரு கண்ணுக்கும் தெரியாது. தெரியாது. அது ஆவி தெரியாது. அது அப்ப பொண்ணு எப்படி உள்ள வந்துச்சு? நான் கல்யாணம் பண்ண போற 3 பொண்ணுல ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னாரு. அதான் எப்படி உள்ள வந்துச்சு? அதோட 2வது பொண்ணு யாரு தெரியுமா? அப்ப பொண்ணா? அப்புறம் அவங்க ஏன் கேக்குறீங்க? எப்படிமா போய் சொல்றாரு? சொன்னாரு இவன் தான் பொண்ணு சொல்லிருக்காரு. அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். ஆனா சாமியார் தானே உண்மை தெரியும். இல்ல உண்மையே சொல்லு. நீ பையனா பண்ணா? உண்மையா நான் பையனா? இல்லம்மா நீ சொல்றமா? இது ஆக்சன் மேடம். இங்க போய் தாடி ஆபரேஷன் பண்ணா எல்லாரும் நல்லா வளரும். நீ வந்து என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு.
ஆவினா யார் கணக்கு தெரிஞ்சுக்கா சாமி கும்பிட்டு தான் தெரிஞ்சுக்கலாம். அப்போ சும்மா சும்மா நோண்டி இரு, இரு. விடுமா. உட்காரு. என்ன ஒண்ணு ஐயோ உங்களுக்கு ஆன்சர் பண்ணி எல்லாம் இது இது வரா உள்ள எப்படி உட்கார்ந்து வந்துச்சு. ஆமா நான் தான் கூட்டு வந்து உட்கார வச்சேன் போமா ஏய் அப்ப இவதான் கூட்டு வந்து உட்கார வச்சேன். உட்கார்ந்து உட்கார்ந்து அவன் என்ன சொல்றான் நீங்களும் கேட்டு நம்பிட்டீங்க. அப்ப எப்படி தெரியும் அந்த பொண்ணு ஐஸ் பேக் பண்ணுங்க அதானே கை காலம் வெள்ளையா இருந்துச்சு பட்டு புடவை கட்டிருந்துச்சு. பட்டுப்பட கட்டி கைதெல்லாம் வெளியே இருந்தா ஐஏஎஸ் போனா ஐஏஎஸ் பொண்ணு இல்லம்மா ஐஏஎஸ்னா கலெக்டர். கலெக்டர் அவங்க பொண்ணா வந்து உட்காந்துருக்கீங்க அப்புறம்னா ஐஏஎஸ்னா இருக்கு என்ன சொன்ன இப்போ ஹை கிளாஸ். ஹை கிளாஸ்னா ஹைட்டா கிளாஸ் இது ஹைட்டா இதுவா இருக்கா ஐடியா இருக்கிற கிளாஸ்ல இருக்குமா அந்த பொண்ணு. ஹைட்டா இருக்கிற கிளாஸ்ல இருக்குமா. ஆமா சாமி விடுங்க ஆளை விடுங்க கல்யாணமும் ஆகணும் விட்டுருங்க. இப்போ அவன் முடிஞ்சா என்ன எதுக்காக சொல்றாரு அது அவர் தானே கேட்கணும். நீதான் அவருக்கு சாமியார ஆமா ஒரு பொண்ணு எப்படி உள்ள இருந்துச்சு இவனை கல்யாணம் பண்ணிக்க பையனை போய் கல்யாணம் பண்ணி சொல்லுவாரு பையனை கல்யாணம் பண்ணி சொல்லதான் எனக்கு சந்தேகமே இருக்கு. அது எனக்கு தான் சந்தேகமா இருக்கு ஆ. இவன் பையனா பொண்ணு சாமியாருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமாமா. அவர் சாமி கிட்ட டேரக்டா பேசுவாரு உங்களால பேச முடியுமா. அப்ப அந்த மூணாவது பொண்ணு யாரு சொன்னாரா? அதான் தேவை சொன்னாரு. அதுக்குள்ளதான் அவர் ஓடிட்டாரு. ஓட வச்சுட்டாங்க எங்க அம்மா. கேள்வி மேல கேள்வி கேட்டு 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 கேள்வி பரிகாரம் கேட்கறது தப்பாடா அறிவு காயில அவர்தான் சொல்றாரு பரிகாரமே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சொல்றாரு. திருப்பி திருப்பி வேலை சொல்லுங்கன்னா அவர் கிளம்பி தான் போவாரு. என்ன செய்ய நாளையில இருந்து காலைல விழுந்து குளிச்சு குளிச்சுட்டு அவரை காலைல எந்திரிக்கணும் பார்ப்போம். ஏய் நான் சொல்றேன் டெய்லி போய் ஆஞ்சநேயர் கோயில போய் சுத்து. ஆஞ்சநேயர் போயிட்டா இதுக்கு ஆஞ்சநேயர் சுத்தினா நல்லது எந்த இதுவா இருந்தாலும் சரியா மூணு கல்யாணம் நடந்துருமா. அஷ்ட பிரம்மச்சாரி தான் ஆஞ்சநேயர். என்ன அப்படி சொல்றேன். ஆமா ஆஞ்சநேயர் வேற பொண்ணு யாரு? அஷ்ட பிரம்மச்சாரி. ஆனா ஆஞ்சநேயரு சும்மா பேசிட்டு இருக்காமா. அவன் பிரம்மாண்டமான பொண்ணு பாவனும் பாத்துருக்கேன். இவர் கட்டணம் சரி அறிவட்ட பிள்ளையார் சுத்தலாம் ஆஞ்சநேயர் சுத்துவாங்க தானடா நல்லது. சொல்லுவாங்கதான் ஆனா அவங்க டெய்லி சுத்தினா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சரி நீ வெளியே செவ்வாய் போய் சுத்து. நான் எங்கேயும் சுத்த முடியாது. நான் போய் வேலைக்கு பார்ப்பேன். இந்தாடா குடும்பமா டென்ஷன் பண்ணாம ஐயோ முகன் கோலம் கொட்டிருச்சு. எழுந்தா நடந்தா எல்லா இடத்தும் தடங்களாகுது. அதுக்கு தாண்டா போயிடுவே தோசி எதுவுமே பாப்பாரு நடக்கிறது எல்லாமே விதிப்படி நடக்கும் நம்பிக்கை விடுமா பிஸ்கட் எடுத்து அது கூட உடைக்கணும். அட கை தொடர்ந்து கொண்டாங்க ஏன்டா எல்லாரும் பயப்பட்டு இருக்கா. அவனே தரலாம் அவனே பிஸ்கட் டீ போட்டான். ஆட்டோமேட்டிக்கா ஆக்சன் தூங்குறோம். சரி அப்படியே குடிக்க வேணாம் வெளில போறேன். படுத்து தூங்குறா டேய் தூங்குறேன் நான் சாப்பாடு தோசை ஊற்றும்போது எடுக்கிறேன். தோசையில போட்டு சொல்லி பயமுறுத்துறான் இப்படி நான் என்னதான் தெரியல. சரிம்மா பாத்துங்க நான் போயிட்டு நாளைக்கு வரேன். எப்பா என்னப்பா உண்மையா இருக்குப்பா புயல் ஆபத்துன்னு சொல்றேன்ப்பா. எல்லாரும் சொல்றதுதான் நம்பாதீங்க. அது கதை பிடிச்சி போயிட்டு இருக்காரு. அதான் நான் என்ன சொல்றேன் தெய்வத்துக்கு மேற்கொண்டு எதுவும் இல்லை என்ன சொல்றேன் அவ்வளவுதான். போய் சாமியே கும்பிடலாம். நல்ல நம்ம துணையா இருக்காரு தெய்வம் தான் துணை. பார்த்து போய் வா. சரி கூட்டுறதுக்கு சொல்றியா ஐயோ வைத்தியக்கார போய்